Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவே நம்மை தேவனுடைய ராஜரீக குடும்பத்திற்குள்ளும் நித்திய ராஜ்யத்திற்குள்ளும் நடத்துகிறவர். நம்முடைய இரட்சகராகிய அவரது பிறப்பு நமக்கு அளவற்றதும் அழியாததுமான சந்தோஷத்தை தருகிறது. உங்களை யாரும் கண்டு கொள்ளவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பரலோகம் உங்கள் பெயரை அறிந்திருக்கிறது. ஆண்டவர் உங்கள் சாதாரண நாளை அசாதாரண சந்தோஷத்தின் நாளாக மாற்ற இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமையும்படி வாழ்த்துகிறேன். இயேசுவின் பிறப்பு உங்கள் இருதயத்தை அளவில்லாத சந்தோஷத்தால் நிரப்புவதாக. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று வேதம் கூறுகிறது. வயல்வெளியில் தங்கள் மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு தேவதூதனால் இது கூறப்பட்டது. ஆம், தேவதூதர்கள் முதலாவது ராஜாக்களை சந்திக்க செல்லவில்லை. அவர்கள் மிகவும் எளிமையான மிகவும் தாழ்மையான மேய்ப்பர்களிடம் சென்றார்கள். மேய்ப்பர்கள் என்ன உணர்ந்திருப்பார்கள் என்று நினைத்து பாருங்கள். தங்கள் மந்தையோடு அவர்கள் சமாதானமாக படுத்திருந்திருக்கலாம். திடீரென எங்கிருந்து வந்தான் என்பதே தெரியாமல் ஒரு தேவதூதன் தோன்றினான். அவர்கள் மிகவும் பயந்து போனார்கள். ஆனால் தூதன், பயப்படாதீர்கள், மிகுந்த சந்தோஷத்தை தரும் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்று கூறினான். ஆம், இன்றைக்கு நீங்கள் அப்படியே நினைக்கலாம். மற்றவர்களைப் போல உங்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்கும் உங்களை தேவன் தம் வாக்குத்தத்தத்தை கொண்டு செல்ல தெரிந்து கொண்டிருக்கலாம். இந்த தேவதூதன் திடீரென வந்து அவர்களை ஆசீர்வதித்தது போல இன்று நீங்கள் ஆசீர்வாதம் பெறும் நாளாக விளங்கப் போகிறது. பிரியமானவர்களே, அனைவரும் கைவிட்டதாக நினைக்கிறீர்களா? உங்களுக்கு நெருக்கமானவர்களும் உங்கள் மேற்பார்வையாளர்களும் உங்களை கண்டு கொள்ளாமல் இருப்பதாக நினைக்கிறீர்களா? உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆண்டவர் என்று கூறுகிறார். மேய்ப்பர்கள் அடுத்ததாக என்ன செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் இயேசுவை பார்க்க ஓடினார்கள். இயேசுவை பார்த்ததும் சந்தோஷம் அவர்களை நிரப்பியது. அங்கே நின்று விடவில்லை. அவர்கள் சென்று மற்றவர்களிடம் இயேசுவை குறித்து கூறினார்கள். அதே ஆசீர்வாதம் இன்று உங்கள் மேல் வரப்போகிறது. இயேசு தமது சந்தோஷத்தால் உங்களை நிரப்பப் போகிறார். உங்களாலும் உங்களை நிறுத்த முடியாது. நீங்கள் சென்று, இயேசு எனக்கு இதை செய்தார், இயேசுவிடம் இதே அனுபவத்தை பெற்றிடுங்கள் என்று எல்லோரிடமும் கூறுவீர்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சிறு காரியமாக இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலும் மற்றவர்கள் வாழ்க்கையிலும் அது மிகப்பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு சிறிய காரியம் நீங்கள் நெடுகாலமாக காத்திருக்கும் சிறிய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை தம் சந்தோஷத்தினால் நிரப்புவார். விசுவாசத்துடன் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது நற்செய்தி மட்டுமல்ல, எல்லா செய்திகளிலும் மிகச்சிறந்த செய்தியும் ஆகும். தங்கள் இரட்சகராகிய கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற சத்தியத்தை மேய்ப்பர்கள் முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நற்செய்தி அவர்களுக்கு கிடைத்ததுமே அவர்கள் செயலில் இறங்கினார்கள். தங்களுக்காக
பிறந்த இயேசுவை காண அவர்கள் விரைந்தார்கள். அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள் என்று வேதம் கூறுகிறது. மெய்யானதும் அழியாததுமான சந்தோஷத்தை தரும் இந்த நற்செய்தியை அவர்கள் வாஞ்சையாக மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டார்கள். இந்த நற்செய்தி மெய்யாகவே வாழ்க்கையை மாற்றுகிறது. இது தனிப்பட்ட விதத்தில் உரியதான நன்மை தரக்கூடிய ராஜரீகமான சந்தோஷமாகும். நாம் மகிமையின் ராஜ்யத்தின் சந்ததி என்ற நிச்சயத்தை இந்த செய்தி தந்து நம்மை ஆறுதல் படுத்துகிறது. தேவனே நம்மை தம்முடைய குமாரர் குமாரத்திகள் என்று அழைப்பது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! நாம் அவரை விசுவாசிக்கும் போது அவர் நம்மை தம்முடைய குடும்பத்திற்குள் வரும்படி வரவேற்கிறார். தம்முடைய நித்திய ராஜ்யத்தில் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். நாம் ராஜரீக குடும்பத்தினராகிறோம். ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினால் கிடைக்கும் சந்தோஷத்தை இந்த நற்செய்தி தருகிறது. இந்த சந்தோஷத்தை நம்மிடமிருந்து யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. கிறிஸ்மஸின் சந்தோஷம் காலப்போக்கில் மங்கி போகாது. அது எப்போதும் நம்மிடம் இருக்கும். இந்த நற்செய்தியை அறிவிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் யாவருக்கும் இந்த ராஜரீக சந்தோஷம் சொந்தமாகும். மேய்ப்பர்கள் இந்த நற்செய்தியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டதை போல நாமும் செய்வோம். இயேசுவே நாம் ஜீவனோடு இருப்பதற்கு காரணமாயிருக்கிறார். சகல ஆசீர்வாதங்களின் ஊற்றாயிருக்கிறார். இயேசுவை இந்த உலகிற்குள் கொண்டு செல்லுவோம். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். அவர் இந்த உலகில் ராஜாவாக நமக்கு ராஜரீக சந்தோஷத்தை அளிப்பதற்காக பிறந்தார் என்று கூறுவோம். இந்த ராஜரீக சந்தோஷம் சதா காலமும் உங்களுடன் இருப்பதாக. இந்த பண்டிகை காலத்தில் இயேசு உங்கள் வாழ்வில் பிறப்பாராக. அவரை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு அவரை பற்றி கூறுவோம். ஜெபம். அன்பின் தகப்பனே, அன்பு நிறைந்த வாக்குதத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய இரட்சகரும் ராஜாவுமாகிய உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஈவாக தந்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உள்ளத்தில் தாழ்மையும் எளிமையுமானவர்களுக்கு தயவு செய்யும் உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, மக்கள் என்னை கண்டு கொள்ளாமல் இருப்பதாக தெரிந்தாலும் என் பெயரை இருதயத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று அறிந்து களி கூறுகிறேன். எந்த சூழ்நிலையானாலும் பறிக்க முடியாத உம் சமாதானத்தினால் என்னை என்று நிரப்பும். உம் நன்மையை மற்றவர்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி உம் சந்தோஷம் எனக்குள் நிரம்பி வழியட்டும். சிறிய ஆசீர்வாதங்கள் கூட உம்முடைய பலத்த கரங்களின் மகத்தான நோக்கத்தையுடையவையாக இருக்கும் என்று நம்புவதற்கு எனக்கு உதவி செய்யும். என்னை தெய்வீகமான முறையில் ஆசிர்வதிக்கும்படி நீர் எனக்கு அருகில் இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன். உம்மையும் உம்முடைய அன்பையும் அறிகிறதால் வருகிற ராஜரீக சந்தோஷத்தினால் என் உள்ளத்தை நிரப்பும். இந்த நற்செய்தியை மேய்ப்பர்களைப் போல வாஞ்சையாகவும் உண்மையாகவும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். உம்முடைய மகிமையையும் அன்பையும் காட்டுகின்ற உம்முடைய பிள்ளையாக வாழ்வதற்கு எனக்கு போதித்தருளும். கிறிஸ்மஸின் சந்தோஷம் பண்டிகை காலத்தில் மட்டுமல்ல, எப்போதும் என் உள்ளத்தில் நிலைத்திருக்கட்டும். நம்பிக்கையின் செய்தியை அளிக்கிறவளாக இயேசுவின் வெளிச்சத்தை உலகத்திற்கு நான் தைரியமாக அறிவிப்பதற்கு உதவி செய்யும். எனக்கு நித்திய ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் தருவதற்காக பிறந்த ராஜாதி ராஜாவுக்கு கனம் கொண்டு வரும்படி என் வாழ்க்கை அமைவதாக. என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். நான் செய்கிற எல்லா காரியங்களிலும் உம்முடைய வழிகாட்டுதல் விளங்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.